வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு கேன்வாஸ் துணி உள் துணி கொடுத்து எப்படி கழுத்து பாட்டை வந்து நம்ம டிசைனை வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி கேன்வாஸ் துணி வந்து ஒவ்வொரு மீட்டர் கணக்கில் கடையில் ஒரு மீட்டர் 20 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா வரையும் ஒவ்வொரு ரேஞ்சுக்கு கடையில் விற்கிது. நீங்கள் இந்த மாதிரி கேட்டு எடுத்துக்கிறங்க. இது வந்து நாங்கள் என்ன டிசைனர் பீஸ் கொடுக்குற நேரம் அழகாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஒரு சுடிதாருக்கோ இல்லை ப்ளவுஸுக்கோ செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். முதல்ல நாங்கள் தேவையான அளவு எங்களோட கழுத்து பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நான் வெட்டுற நேரம் அளவாக நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை எப்படி தைக்கலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ நான் கோடு போட்டுக்கிறேன். மேலையும் அதே மாதிரி கழுத்து பாட்டுக்கும் கீழே ஒரு கோடு போட்டுட்டு ஒரு டிசைனர் மாதிரி நான் வரைஞ்சிட்டு என்ன டிசைன் உங்களோட இப்போ நாங்கள் உடுப்பில் தைக்கிற நேரம் உங்களுக்கு எவ்வளோ 6 இன்ச்சு 7 இன்ச்சு நாங்கள் காட்டுவேன். அந்த மாதிரி இறக்கம் வச்சுட்டு அகலம் வச்சுட்டு அந்த அகலத்தில் ஒரு டிசைன் ஷேப்பை வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச இடைவெளி அந்த கழுத்து வரைஞ்சிருக்கோம் அந்த பாட்டை தள்ளி ஒரு இன்ச்சு இடைவெளிக்கு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ ஒரு இடைவெளிக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த உள் பக்கத்தையும் வெட்டி எடுத்துருவோம். மேலே வந்து கடைசியாக வெட்டிக்கிடுவோம். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்கு இடைவெளி விட்டுட்டு இதை வெட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை இப்படி நாங்கள் விரிச்சிட்டு நாங்கள் என்ன துணி நீங்கள் கழுத்துக்கு வந்து என்ன துணி வச்சு தைக்க போறீங்களோ அந்த துணியில் வந்து இதை கொண்டாந்து பிளேஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இதில் வந்து உள்ளுக்கு வந்து இந்த ஒரு ஷைனிங்கான ஒரு பக்கம் இருக்கும். இப்படி நாங்கள் பார்க்குற நேரமே ஷைனிங்காக இருக்குது. மற்ற பக்கம் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த ஷைனிங் பக்கம் இருக்குது. இந்த ஷைனிங் பக்கத்தை கொண்டாந்து இந்த துணி மேலே நாங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு அயன் ஒன்று பண்ணிக்கிறோம். இப்படி நாங்கள் அயன் பாக்ஸில் வச்சு நல்லா அயன் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரிப் வந்து இதில் ஒட்டிடும். ஒட்டின பிறகு இது மேலாலேயே நாங்கள் தையல் போட்டுட்டு வரணும். இப்போ இது வந்து அந்த அயன் பண்ண முடியலைன்னு சொன்னால் நாங்கள் தையலே போட்டுக்கறலாம். இப்போ நான் வந்து இதில் வச்சுட்டு எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். சென்டர் பாயிண்ட் துணியில் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அதை போட்டுட்டு இப்போ இந்த துணிலையும் வந்து நாங்கள் ஒரு சின்ன இதை மடித்து இது மேலாலேயே தைக்கிற மாதிரி இப்படி இதுக்கு மேலாலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறோம். துணிலையும் ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு வெட்டிக்கிறணும். இப்போ பாருங்க, இந்த கேன்வாஸை உள்ளுக்கு வச்சு அதோட ஓரம் விளிம்புகளை வந்து நாங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை வந்து மெயின் துணியில வந்து நாங்கள் தைக்கணும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு உடுப்பு தைக்கிற ஒரு துணி எடுத்துட்டு நான் அந்த உடுப்பு தைக்கிற நேரம் இந்த துணிகள் வெட்டி ஒவ்வொரு சைஸ்க்கு வெட்டி காட்டுவேன் தானே, அந்த நேரம் நீங்கள் வந்து இந்த தைக்க போகிற துணியை எடுத்துட்டு இதில் சென்டர் பாயிண்டில் இப்படி வச்சுட்டு இப்போ இதை வந்து நாங்கள் இந்த கேன்வாஸை வந்து வெளியிலையும் வைக்கலாம். இப்படி உள் பக்கத்தால் இதை வச்சு தச்சு இந்த இப்படி உள் பக்கத்தால் கழுத்தை தச்சு முடிச்சுட்டு இதை திருப்பி இப்படி வெளியே கொண்டாந்துட்டா வெளியில் வந்து இந்த ஷேப் வர்ற மாதிரி பட்டி வைக்கிறது. அப்போ இதில் நாங்கள் லேஸ் பிடிச்சி செய்கிறது.
இல்லை இது வேணா எனக்கு வெளியே டிசைன் ஒன்றும் வைக்கல, ஆனால் கேன்வாஸ் கொடுத்து கழுத்து பீஸ் தைக்கணும்னு நினச்சா வெளி பக்கத்தில் இது நல்ல பக்கம் துணியில நல்ல பக்கம் இருக்குது, இந்த வெளி பக்கத்தில் வச்சுட்டு இந்த பாட்டை வந்து இப்படி வச்சுட்டு இது மேலாலேயே தையல் போட்டு என்ன ஷேப் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த ஷேப் டிசைனுக்கே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இதை உள் பக்கத்துக்கு அப்படியே திருப்பிட்டு நான் சொன்ன மாதிரி கை தையல் எம் பண்ணுறதுனா கையாலேயே தையல் போட்டுறணும், இல்லை மிஷினில் ஒரு அடி அடிச்சிடணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கேன்வாஸ் பட்டியை வந்து கழுத்து பீஸை வந்து வெளிப்பக்கம் வைக்க போகிறேன். அப்போ இதில் சரியான ரெண்டுக்கும் சரியான நான் இந்த துணியில் வந்து சும்மா உங்களுக்கு இதில் ரெண்டுக்கும் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இதில் வச்சு காட்டுறேன். இதில் வந்து இது தான் நடு பாயிண்ட்டு. இப்போ இந்த நடு பாயிண்டில் வந்து இப்போ நாங்கள் இப்படி மேலே வச்சிடக்கூடாது, இப்படி மேலே வச்சு நாங்கள் திருப்பியில் இது தான் வெளியே வரும். அப்போ இந்த தையல் உள்ள பக்கத்தை சரியான இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நேராக வச்சுட்டு இது மேலாலே எங்களுக்கு நெக் பாயிண்ட் இது தான், இந்த கழுத்து இது நேராலேயே முதல்ல தையல் போட்டுட்டு வரணும். இப்போ நான் தையல் போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த தையல் போட்ட பிறகு இந்த நாங்கள் எப்பவும் சொன்ன மாதிரி இந்த கழுத்து பாட்டு உள்ளுக்குள்ள உள்ள பாட்டை வந்து அப்படியே வெட்டி விடணும். அதை புறம் வெட்டி எடுத்துட்டு இது எப்பவும் போல் நாங்கள் இந்த எண்டை வந்து லைட்டாக வெட்டி விட்டுக்கிறோம். வெட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து உள் பக்கத்துக்கு திருப்பிடணும். இதுலேயும் நான் இந்த எஜ்ஜு தையல் போடுறேன். போட்ட பிறகு இப்போ பாருங்க அதுவா இப்படி நல்லா அழகா திரும்பிடும். இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் இதை வச்சுட்டு இப்படி நகத்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இப்போ இதே கலர் நூல், இப்போ நான் உங்களுக்கு வேறு கலர் நூல் தான் போட்டிருக்கிறேன், நீங்கள் இதே கருப்பு கலர் நூல் போட்டு இதில் தைச்சிட்டு அந்த கழுத்து பாயிண்ட் வந்து அழகாக நேராக வந்துடும். இந்த சைடை வந்து நாங்கள் பொருத்திடுவோம். முதல்ல தையல் பாருங்க எவ்வளோ அழகா நாங்கள் செஞ்சு முடிச்சாச்சு. அந்த பட்டி நீங்கள் என்ன வரைஞ்சீங்களோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி மேலால் வச்சுட்டு இந்த பீஸையும் தைச்சாச்சு. இப்போ உள் பக்கம் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக அந்த கேன்வாஸ் வைக்கவும் இந்த கழுத்து பாட்டு வந்து கொஞ்சம் திக்காக நல்ல அழகாக நீங்கள் வேறு டிசைனர் பெரிய டிசைனர்லாம் போட்டால் டிசைன் போட்டால் இது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் இதை இப்படியே நாங்கள் விட இல்லாதானே இதில் வந்து ஒரு லேஸ் நாங்கள் சும்மா கடையில் விற்கும், 1 மீட்டர் 5 ரூபா 10 ரூபான்னு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வாங்கி வச்சுட்டு அதில் இப்படி என்ன கலரோ அந்த கலருக்கு மச்சானதை ஒன்று வாங்கிட்டு நீங்கள் இப்படி மேலால் பிடிக்கல இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த லேஸை எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கழுத்து பீஸை வந்து நாங்கள் கேன்வாஸ் கொடுத்து முன்பக்க கழுத்து செஞ்சு கட்டிட்டேன். இதே மாதிரி
இந்த பாருங்க பின்பக்கம் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ முன்பக்கம் இது செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பின்பக்கம் இப்போ நாங்கள் வந்து எப்பவும் முன்னுக்கு தான் டிசைன் வைப்போம், பின்னுக்கு டிசைன் வைக்க மாட்டோம். அப்போ இந்த பின்பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கு எப்படி கேன்வாஸ் கொடுக்கறதுன்னு காட்டுறேன். இப்போ அடுத்து பின்பக்கம் வந்து எப்படி ரவுண்ட் ஷேப்பால் கேன்வாஸ் கொடுக்கறதுன்னு காட்டுறேன். இதுக்கும் வந்து இப்படி கோட் போட்டுக்கிறேங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பை எடுத்துட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் நான் கேன்வாஸை வெட்டியிருக்கிறேன். வெட்டிட்டு அதுக்கு மேலாலேயே இந்த நாங்கள் வெட்டின ஷேப்பை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ பின் பக்கத்துக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பை வெட்டி எடுத்துட்டோம். இதை துணியில் வச்சுட்டு நாங்கள் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உங்களுக்கு 1/2 இன்ச்சுனா இப்போ பின் பக்கம் இந்த கேன்வாஸை வெட்டி எடுத்துட்டேன். இதை துணியை ஒரு டபுள் துணி எடுத்துட்டு அது மேலால் நாங்கள் வெட்டின அளவை வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி இந்த அடியில் எஜ்ஜை மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு மீதத்தை கட் பண்ணிடுவோம். இதுக்கு மேலாலேயே நான் இதை கட் இப்போ இதை தச்சு எடுத்தாச்சு. இதை எப்படி துணியில வச்சு பிளேஸ் பண்றதுன்னு காட்டுறேன். இது வந்து எங்களுக்கு வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் போகணும் பின் கழுத்து. அப்ப நாங்க நல்ல பக்கத்துக்கு மேல வெளிப்பக்கத்துக்கு மேல துணியை வந்து இந்த கழுத்து பீஸை வச்சுக்கிறணும். வச்சுட்டு இது மேலாலேயே தையல் போட்டு உள்பக்கம் திருப்பிடணும். இப்போ இது மேலாலேயே இந்த பாருங்க, இது மேலாலேயே நான் தையல் போட்டுட்டு வரேன். போட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த நடுப்பாட்டை வந்து வெட்டி விட்டுறோம். இந்த உள்ளுக்குள்ள உள்ள பகுதியை வந்து வெட்டி எடுத்துறோம். கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்பக்கம் திருப்பிடணும். இது மேலாலே ஒரு தையல் போட்டுக்குவோம். பாருங்க எவ்வளவு அழகா ஃபினிஷிங் வந்துருச்சு. இவ்வளவுதான். இப்ப நாங்க இதுதான் பின் பக்கத்துக்கு. இப்ப பாருங்க இந்த இப்படி ஒரு கேன்வாஸ் மெட்டீரியல் வாங்கி எப்படி கழுத்து முன் ஃப்ரண்ட் பக்க கழுத்தையும் பின் பக்க கழுத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல செஞ்சு காட்டி இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.